அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த துல்ஹஜ் பிறை இன்றைக்கி 5ல் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையை அடைந்து விடலாம். அது என்ன அமுல் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் தன்னோட சஹாபாக்கள் இருக்கட்டும், தன்னோட உம்மத்தாக இருக்கட்டும், அவங்க சிறிது நேரம் அமல் செய்தாலும் நிறைய நன்மைகளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய விஷயங்களை எத்தி வச்சுருக்காங்க. அது நம்ம தெரிஞ்சு அந்த அமலை செய்தோம்னா அந்த நன்மையை நம்ம பெற்றுவிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஹஜ்ஜு செய்த நன்மை பெற்றுத்தரும் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாஹ்வோட தூதர்கிட்ட ஏழை சஹாபிகள் வர்றாங்க. யாரை சொல்லலாம், இந்த மாதிரி பணக்கார சஹாபிகள் என்ன செய்கிறாங்க, அவங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கனால ஹஜ்ஜு உம்ரா செய்கிறாங்க, தான தர்மங்கள் செய்கிறாங்க, அதே மாதிரி போர் நேரத்தில் பொருள் வாங்கி தர்றாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜுக்கு வர பயணிகளுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய நன்மைகளை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஏழையாக நாங்கள் இருக்கோம். எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் ஏழை, எங்களால் எதுவும் செய்யலை, மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நபியே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, அவங்க பணக்காரங்கனால வசதி இருக்குது செய்கிறாங்க, நீங்கள் ஏழையாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நான் சொல்கிற அந்த சின்ன அமல்களை செஞ்சிங்கன்னா நீங்கள் அவர்களை விட முந்தி விடுவீர்கள். உங்களுக்கு அதிகமான ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையும் தானம் தர்மங்கள் செய்த நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே சஹாபிகள் சொன்னாங்க. ஏழை சஹாபிகள், யாரை சொல்லலாம், வேகமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த விஷயத்தைன்னு சொன்னோன்னா, ஒவ்வொரு முறையும் சுபஹானல்லாஹ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மேலும் உம்ரா ஹஜ்ஜு செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நீங்கள் 100 தடவை சொன்னீங்கன்னா அல்லாஹ்வோட பாதையில் 100 ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்த நன்மை கிடைக்குது. அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இடைவெளி அவ்வளோ நன்மை உங்களுக்கு கிடைக்குது. இந்த 3 திக்ரை நீங்கள் 100 முறை ஓதிட்டிங்கன்னா நீங்கள் ஹஜ்ஜு செய்த நன்மையும், உம்ரா செய்த நன்மையும், தான தர்மங்கள் செய்த நன்மையும், சதக்கா செய்த நன்மையும் பெற்று விடுவீர்கள் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா புகாரியில், முஸ்லீம்லாம் இடம்பெற்றிருக்கு. உடனே ஏழை சஹாபிகள் இதை செய்ய ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட பணக்கார சஹாபிகளும் செய்து விட்டார்கள். உடனே ஏழை சஹாபிகள் மிகவும் கவலையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் யார் சொல்லலாம், இந்த பாருங்கள், இவங்க நாங்கள் இப்போ ஏழையாக இருக்கனால செய்கிறோம், அவங்களும் செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தருகிறான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்கிறேன்னு வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் இந்த அமலை செஞ்சோம்னா நம்ம ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை பெற்றுவிடலாம். இதன் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை செய்வதற்கு இன்னொரு அமலும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதர், அது ஆண்கள், அவர்கள் லுகர் நேரத்தில் தனக்கு சிரமம் எடுத்து வீட்டில் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலை நோக்கி அவங்க தொழுகைக்காக செல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ஒரு எட்டுக்கு ஒரு நன்மையும் ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் மன்னித்து விட்டு அவர்கள் ஹஜ்ஜும் உம்ராவும் இஹ்ராம் கட்டி செய்த நன்மையை அவர்கள் பெற்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது இரண்டாவது நன்மை, ஹஜ்ஜு செய்கிறதுக்குள்ள நன்மை ஆண்களுக்கு. இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. மூன்றாவது நன்மைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான நன்மை. இதை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அதாவது அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு தாய் தந்தையரையும் அன்பு கலந்த பாசத்தோடு யார் பிள்ளைங்க பார்க்குறாங்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். இப்போ தாய் தப்ப இருக்கிறவங்க பாக்கியம் பெற்றவர்கள் அவர்களை ஆதரித்து அரவணைத்து அவர்களை அன்புடன் பார்த்து அந்த நன்மையை பெறலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு நான் சொன்ன இந்த 2 விஷயங்களை செய்தால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை பெற்றுவிடலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் பிறை 5ல் நம்ம இந்த விஷயங்களை செய்து அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.